ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் ஒரு ஸ்கேல்பிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட்டோட அந்த ஃப்ளோவோட இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும், ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கினா நமக்கு புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து அந்த ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம அதில் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இது மார்க்கெட் ஓப்பனான 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுவே ஸ்டார்ட் பண்ணிட்டு நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். எக்ஸிட் ஆகிறது நம்ம செட் பண்ணுற டாரட் ஆர் ஸ்டாப் லாஸ் ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகல ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட் ஆஃப் ஆகிட்டு எக்ஸிட் ஆயிடும். ஸோ இது வந்து நமக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே இந்த ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்டர் 10 o'clock உங்களுக்கு டே டு டே ஒர்க் பார்க்க போயிடலாம். இதில் காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டவுட்டு இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், படிச்சு பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ இப்போ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன், எப்படி பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி தான் ஆர்டர் வந்து மேனுவலாக பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஸ்கிரிப்ட், எத்தனை லாட்டு, டாரட் ஸ்டாப் லாஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த பேசிக் டீட்டெயிலை டெய்லி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவேன் தான். ஸோ இப்போதைக்கு நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை தான் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீல்டையும் பழைய டேட்டாவை டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிம்பிள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபியூச்சர் சார்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கான்ட்ராக்ட் போய்கிட்டு இருக்கு. 25th எக்ஸ்பைரி ஆகுது நிஃப்டி. ஸோ அந்த கான்ட்ராக்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் கொடுத்துட்டு லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்து பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். நமக்கு டேட்டா சார்ட்டில் லோட் ஆயிரும். லாஸ்ட்டாக ட்ரேடான ப்ரைஸ் பார்க்குறோம். ஸோ நமக்கு 24,500 கிட்ட இருக்குது. ஸோ 24,500 கால் ஆப்ஷன், 24,500 புட் ஆப்ஷனில் நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். இது வந்து வீக்லி எக்ஸ்பெரின்றது தான் பண்ணணும். ஸோ வீக்லி எக்ஸ்பெரினா ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். 18th நாளைக்கு எக்ஸ்பெரி ஆகுது. ஸோ கால் ஆப்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் பண்ணுறோம். சிஇனா கால் ஆப்ஷன், பிஇனா புட் ஆப்ஷன், ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ட்ரேட் பண்ண போகிறது ஆப்ஷன் பையிங் தான். அதுவும் ஏதாச்சும் ஒன்றில் தான் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்று கால் ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி புட் ஆப்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி பண்ணிக்கிறோம். 24,500 வீக்லி எக்ஸ்பெரி அந்த கால் ஆப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு பேராமீட்டரில் நம்ம இங்கே பேஸ்ட் கொடுத்துக்கிறோம். கீழேயும் அதே மாதிரி நம்ம பேஸ்ட் கொடுத்துட்டு சின்றதை மட்டும் பின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும்? போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் ஆகி தான் இருக்கும். இந்த ஒன்றுன்றதை கிளிக் பண்ணிட்டு நான் 20 லாட்ஸுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். ட்ரேட் மெத்தட் போத்துன்னு இருக்கிறத பை ஒன்லி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இது எதுக்காகனா ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ பை ஒன்லின்னு சொல்லி நம்ம ட்ரேட் மெத்தடை மாற்றிக்கிறோம். அடுத்து ஸ்டாட்டிக்கை அடிஷ்னலாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டிக்கை ஆக்டிவில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டேஷ்போர்ட் போயிட்டு ரெண்டே அப்டேட் கொடுப்போம். அடுத்து ஃபைலில் நம்ம ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்ததுனால ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட் டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பனான கொஞ்ச நேரத்தில் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,360 ட்ரேடிங் கட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், படிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், லிங்க் பண்ணணும், செட்டப் பண்ணணும்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா அதை வச்சு நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.